நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 197வது வீடியோ. தயவுசெய்து நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் இந்த அம்பாளுடைய விருப்பமே நினைக்கிறேன். நான் 2 பேர் ஃபோன் பண்ணேன் சாயந்தரம். நான் தூங்கி எழுந்துக்கும்போது 2 கால்ஸு. ஒன்று திருப்பூர், ஒன்று மதுரை. மதுரையிலேருந்து சரவணன், சரவணன்ற ஒரு பையன் பேசுகிறான். நல்ல இஸ் அன் யங்ஸ்டர். அவன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி பார்க்குறான், அந்த பிஸ்னஸ்ஸு. ரீசெண்ட்லி காட் மேரீடு. இன்னொரு பெண்மணி திருப்பூர்லேயே பேசுகிறாள், ரமாலக்ஷ்மணன் பேருவ. இவாளெல்லாம் பேசி பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அம்பாளே என்னென்னமா திருவிளையாடலாம் பண்ணுறாங்க. இந்த இதில் ரமாலக்ஷ்மணன் திருப்பூர் சேர்ந்தவா, அவள் அந்தாண்ட குடும்பம் சேர்ந்தவா. ஆனால் இந்த பையன் அந்த அல்லாதவர். ஆனால் பயங்கரமான நாலேஜ், அம்பாள் மேல் அதீத பக்தி, மீனாட்சியை பார்த்து தான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கான் அந்த பையன். சொன்னால் மன்னிச்சுங்க, 30 வயசு மேலே அவனுக்கு கல்யாணம், இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. சின்ன பையனாக தான் இருக்கான் பார்க்குறதுக்கு, நல்லாவும் இருக்கான் பார்க்குறதுக்கு. அவன் பார்த்தா அவன் எதுக்கு கேட்டான், ஃபோன் பண்ணான்னு இருக்குன்னு, நான் மீனாட்சியை வழிபடுவான் சாமி, நான் விக்கிரகம் வச்சுருக்கேன்னு. அந்த விக்கிரகம் ஃபோட்டோ அனுப்பிடான்னு பார்த்தா 25 இன்ச்சு. அது ஜஸ்ட் இமேஜின், 2 அடி உயரம். மீனாட்சி 2 அடி உயரம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் இருக்கிற மாதிரியே அந்த விக்கிரகம் பண்ணியிருக்க. சுவாமி மேலையில் கொடுத்து பண்ணியிருக்கான். அதை சுவாமி மேலையிலேயே இந்த இது பண்ணியிருக்கா. நிறைய, அதாவது அப்படி நவராத்திரியின் போது நவாத்தில் ரொம்ப அழகாக பூஜை பண்ணுவாளாம். நித்தியப்படி லலிதா அவன் பாருங்க, இஸ் நாட் அ பிராமின். அது நம்ம நினச்சக்கூடாது பிராமணாக பண்ணுவான், அப்படிலாம் கிடையாது. இந்த காலத்தில் எல்லாரும் பண்ணுறா தெய்வ பக்தி எடுத்து. நான் அதனால தான் சொல்லுவேன், தயவுசெய்து அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காத கொண்டு. பச்சைப்படவை கட்டின மீனாட்சி பார்த்து ரசித்து பண்ணுறான். நான் சகசரநாமம் படிப்பேன், நான் நித்தியப்படி படிப்பேன், அர்ச்சனையே பண்ணுவேன், நான் சகசரநாமத்தில் அர்ச்சனை பண்ணுவான்றான். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது பின்னாடி ஒரு ராஜராஜேஸ்வரி படம் இது என்னதுன்னு கேட்டேன் நான். திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் கணேசன், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவர் போட்ட கடைசி படம், அவர் வாழ்நாளில் போட்ட கடைசி படம். அது தேடி பிடிச்சி வாங்கியிருக்கான். அவள் தரவே மாட்டேன்ருக்கா, அவள் பொண்ணு தான் இருந்திருக்கா போல இருக்கு. இவள் ரொம்ப ஆசைப்பட்டான்னு சொல்லி கடைசியில் கொடுத்தாள். அவள் பெரிய சைஸ் படம். அவள் பூஜா கிரகத்தில் அது இருக்குது, ராஜேஸ்வரி. முன்னாடி மீனாட்சி இருக்குது. இதுலேயே மரத்திலேயே பண்ணக்கூடிய இது திருச்செந்தூர் முருகர், இந்த மரத்தில் பண்ண மீனாட்சி சரியாக இருக்குது. இந்த சாவி விளக்குன்னுவா, அதுவே 3-4 அடி உயரம் இருக்குது. இந்த விளக்குகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. பூஜா கிரகம் முதல்ல நான் இவ்வளோ பெருசெல்லாம் வேண்டாம்னு சொன்னேன். அவன் பண்ணுற இதெல்லாம் பார்த்தா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணிப்பா, நல்லா தான் இருக்குது, அப்பா பேசுகிற மாதிரி இருக்குன்னு. இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரமாலக்ஷ்மணன்ற அவா சொல்லும்போது பரமாச்சாரியார் சொன்ன ஒரு சப்ஜெக்ட் அனுப்பிச்சிருந்தா, ஒரு பேப்பரில் வந்திருக்குது. அதை அனுப்பிச்சு, பாருங்க மாமா, இது ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. என்ன சப்ஜெக்ட்னா, இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் தான் 3 விதமான தீட்சைகள் இருக்குதுன்னு சொல்லி பண்ணுங்க. அதாவது இது மீனாட்சி, மீன் போன்ற கண்களை உடையவள். அது காமாட்சி. காமாட்சி நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நம்ம காமியத்தெல்லாம் நிறைவேற்றுறவோ காமாட்சி, அந்த கண்களை உடையவள். லக்ஷ்மி சரஸ்வதி அவள் கண்ணார் சொல்லப்படுறது. அது விசாலாட்சி, விசாலமான கண்களை உடையவள். ஆனால் பரமாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, 3க்கும் 3 விதமான தீட்சைகளை சொல்லியிருக்கார். அதாவது பக்தர்களை எப்படி காப்பாற்றுறா அந்த 3 தெய்வங்கள்னு சொல்லி பரமாச்சாரியார் சொல்கிறார். அது என் பேப்பரில் வந்திருக்கு. அந்த பேப்பர் கட்டிங்க நான் அனுப்பிச்சிருந்தாரம்மா. என்னென்னா, இது நயன தீட்சையா. அந்த மீனானது முட்டைகள் இட்டுருது. அந்த முட்டைகள் இருக்கா இல்லைக்கே பார்த்துட்டே இருக்குமா, குஞ்சு பறிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்குமா. ஷி இஸ் டேக்கிங் கேர். அந்த கண் தீட்சணத்திலேயே, மீனோட கண்ணோட தீட்சணத்திலேயே அந்த முட்டை பறிஞ்சிருமா. மீன் தள்ளி இருக்கு. இது பயாலஜிக்கலாகவும் சரி, சயின்டிஃபிக்காகவும் ஒத்துக்கிறா சயின்டிஸ்ட் எல்லாம். இது அந்த காலத்து பாடலில் சோகத்தில் சௌந்தர்யகிரிலே வருதுன்னு அமிச்சாகும். அந்த மாதிரி மீனாட்சி தன்னுடைய பக்தர்களை எப்படி காப்பாற்றுறான்னு சொல்லப்படுறது. இந்த பையனை சரவணன்ற பையன், மதுரை சேர்ந்த பையன் சொன்னேன் இல்லையா, பையன் இல்லை, பிஸ்னஸ் மேன், தப்பா சொல்கிற பையன்ட்டு நான்.
சின்னவன் ஆக்கான் பார்க்குறதுக்கு. அவ்வளோ அவனுடைய பக்தியை பார்த்தாலே அவன் ஓடி போய் தழுவணும்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ அந்த இதுவும் பேசுகிற தன்மையும் அவனுடைய பேச்சு முறையும் இந்த மரியாதையும் ரொம்ப போற்றத்துக்குரிய இருந்தது. சரி, எனக்கு எப்படி அது மாதிரி பண்ணுறான்னு யோசிச்சு இருக்கேன். இல்லை சார், நான் சின்ன வயசுலேயே ஆசை, நான் அப்படியே வளர்ந்தேன் நான் அப்படின்னா. ஸோ அம்பாள் வந்து எப்படி பார்த்துக்கிறா பிறந்த குழந்தைகளை, பக்தார்களை அப்படி பார்க்க கண்ணாலேயே பார்க்குறாளவா. அதனால தான் மீனாட்சி வசதியாக சொல்லிருக்கு. மதுரை மீனாட்சி ஏன் அப்படி வசதியாக சொல்லிருக்குன்னா, இந்த நயன தீஷை தான் இந்த கண்ணாலேயே பார்த்துக்கிறாவோ. அடுத்ததாக ஆக்சுவலாக காஞ்சி காமாட்சியிலே தான் ஆரம்பிக்கணும். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி சொல்லிருக்கு. காஞ்சியில் இருக்க காமாட்சி இது நயன தீட்சை சொல்லியாச்சுது. அது வந்து குக்குட தீட்சை சொல்கிறது. குக்குட தீட்சைன்னா கோழி என்ன செய்யுமா, அந்த முட்டையில் பிரிச்சுட்டு அது மேலே உட்காந்து பாதுகாக்கிறது. இதை வந்து ஆதிசங்கர் சௌந்தர்யில் என்ன சொல்கிறாருன்னா, மாதிரி வேதங்களே உன்னை போட்டுறதுமா, அது தலைமையில தாங்கிறது உன் பாதங்களை, அப்பேற்பட்ட பாதத்தை தூக்கி என் தலையில் வைகின்றார். யார்? ஆதிசங்கரன். சௌந்தர்யலகரி ஒரு ஸ்லோகம், அது நான் சௌந்தர்யலகரி படிக்கிறதில்லை, பொய்யே சொல்லலாம். 2-3 ஸ்லோகம் தான் தெரியும் எனக்கு. அதில் சில பேர் அது மனனம் பண்ணினவாலாம் இருக்கா, நிறைய பெண்மணிகள் நிறைய அழகாக பாடுறாத. அபிராம அது தெரியும் ஆல்மோஸ்ட் எனக்கு, பட் சௌந்தர்யலகரி தெரியாது. ஆனால் ரமா வந்து இது மாதிரி அமிச்சிருந்தா. அதில் இந்த குக்குட தீட்சையில் என்னென்னா, இந்த கோழி எப்படி அழகாக்குறதோ, காலை அந்த முட்டை மேலே வச்சுட்டு ரெக்கையை வச்சு மூடிண்டு அந்த சூடுலேயே வந்து பொரியிறது. அந்த மாதிரி பக்தாளை பார்த்துக்கிறார் காமாட்சின்னு சொல்லப்படுறது. இதுவே குக்குட தீட்சை. கம்மிட்டு விசாலாட்சி. விசாலாட்சி என்னன்னா கமட தீட்சைன்னு இருக்குது. இங்கே வந்து கோழிக்கு உதாரணம் சொல்லிடுற, கோழி சேவல் இருக்குது. கோழி, இந்த பெட்டக்கோழி நான் சொல்கிறது, அதான் முட்டையை பாதுகாக்கிறது, கொஞ்சம் பொரிச்சுடுறது. இங்கே வந்து கமட தீட்சைன்னா ஆமை. ஆமை என்ன செய்யுமான்னா முட்டையை பொரிச்சிடும். இங்கே வந்து கடல்லேருந்து வெளியில் வந்து மணலில் போய் தோண்டி நிறையா ஒவ்வொரு இடத்துலையும் 70-30 முட்டையை பொரிச்சிடும், மூடிடும். எங்கே பொரிச்சா அதுக்கே தெரியாது. ஆனால் அதை நினச்சிட்டே இருக்குமா. அது நினைவு ஆற்றல்லையே இந்த டெலிபதி ஆட்டம் தான். அந்த நினைவுலையே முட்டையை படிச்சு எடுத்தமே, அது பொரியணுமே ஜாக்கிரதையாக இருக்கணுமே அப்படிலாம் நினச்சிக்குமா. இப்போ கூட என் டாக்டர் கூட ஒருத்தர் போயிட்டு இருந்தா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. எர்லி மார்னிங் இதுக்கெல்லாம் போயிட்டு சீஷோரில் வந்துட்டு அந்த முட்டையெல்லாம் சேவ் பண்ணி கொடுத்துட்டு வரணுமா இந்த டீம் லீடர்கிட்ட. ஷபா வந்து தே வில் பி ஹேண்டிங் ஓவர் டு இந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கு வாட்ட கொடுத்துருவா போலருக்கு. அப்போ வந்து அந்த ஆமையை அந்த குஞ்சு பொரிச்ச பிறகு தே வில் பி டேக்கிங் கேர். ஸோ இந்த ஆமை வந்து கடலில் இருந்தாலும் அதனுடைய எண்ணெய் பரிமாற்றத்திலேயே, இந்த டெலிபத்தியிலேயே வந்து அந்த முட்டைகளை பார்த்து பொறிக்க வச்சிடும். அது இந்த மாதிரி விசாலாட்சியினுடைய இது கடமை என்னென்னா, என்ன செய்கிறாவ, பக்தாளை நம்ம இங்கே ஸ்மரிச்சுட்டா போதும், நீங்கள் எங்கே வேணா இருக்க இந்தியாவில். அவளை இப்போ ஒரு தடவை காசிக்கு போய்க்கோன்னா அவளை நினச்சிட்டே இருந்தேன் போதும், அவள் நினைக்கிறா நம்மளை. ஸோ அந்த பூஜையை நம்ம பண்ணும்போது குழந்தை கஷ்டப்படுறான மாதிரி சொல்ல, அந்த எண்ணத்திலேயே, அந்த எண்ணெய் பரிமாற்றத்திலேயே வந்து ஷீ இஸ் சால்விங் த பக்தாஸ் ப்ராப்ளம். அந்த கமட தீட்சைன்னு இருக்குது. தீட்சைன்னா இந்த மந்திர தீட்சை இல்லை, அந்த அந்த கண்ணோட பார்வை அந்த மாதிரி இருக்கு வாழ்க்கை. ஸோ இவள் வந்து அந்த எண்ணத்திலேயே பக்தாளை காப்பாற்றுற. இந்த அதை அருணாச்சலம் ஸ்மரணாகதின்னு ஸ்மரணம் பண்ணுறது இங்கே வந்து அம்பாள் பண்ணுறா நமக்காக. இங்கே வந்து குக்குட தீட்சையில் வந்து இந்த பெட்டக்கோழி இது பண்ணுற மாதிரி அடக்காக்கிற மாதிரி நம்ம காக்கிறா காமாட்சி. இதில் வந்து நயன தீட்சை, கண் பார்வையிலேயே வந்து பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இது குருமார்களுக்கும் பொருந்தும். பல குருமார்கள் மா செய்கிறா, நான் பார்த்துருக்கேன். அதை சில பேர் கூப்பிட்டு அவள் ஸ்பரிச தீட்சை கொடுத்துருவா. அதை கூப்பிட்டு அவரை அரவணைச்சி தலையில் தொட்டு பண்ணுவாள். இதுதான் ஸ்பரிசம். அதுதான் இதுக்கு காமாட்சிக்கு உண்டானது. சில பேர் நயன தீட்சை அங்கே வரான்னா அவங்க உட்காருவோன்னுவா பார்வையில். அவளை பார்த்து அவளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இது வந்து லெட்டர் எழுதுறா யாருக்காங்க மாதிரி, நம்ம பிரச்சனை இருக்க சுவாமின்னு நான் வேணும் வேண்டிப்பேன் நித்தியப்படியே. அந்த அம்மா சிஷகோடினாம் ஆயுள் ஆரோக்கிய சௌபாகிய பலசித்தி பாக்கியதான் வேண்டிப்பேன். பல வேண்டுதல் இருக்கும் கடைசியில் பூஜை நிறைவில். ஸோ அவளை நினைக்கும் போது நம்மளால்
வேண்டிக்காமல் இருக்க முடியுமா? ஒரு ப்ராப்ளம் சொல்கிறா, கட்டாயம் நம்ம ப்ராப்ளம். இந்த ரமா லக்ஷ்மணன் சொல்லும்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அவளை பற்றி எனக்கு தெரியும். அவள் வந்து ஒரு ஒரு 200-300 வருஷமாக ஒரு எந்திரம் இருந்தது. அந்த எந்திரத்தில் மாமனாரை தொடவே கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் எங்கள் அம்மா அதில் நடுவில் ஓட்டையாக இருந்துதான். அது என்ன பெரிய உலகை அளவுக்கு ஒரு காய் நாட்டம் இருந்தது. தெலுங்கு லெட்டர்ஸு என்னென்ன தெரியாது. சீச்சக்கரான்னா ஆனால் ஷட்கோண யந்திரமாக இருந்தது. எல்லாம் தெலுங்கு லெட்டர்ஸு. விஜயவாடா எனக்கு தெரிஞ்ச எல்லா தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அமிச்சேன். யாருக்குமே தெரியல என்னன்றது. அப்புறம் பிரவீன் சந்திரமௌலின்னு காஞ்சிபுரத்துக்கு வேண்டியவர். இதை மைசூர் ராஜா பேலஸில் அவன் தான் வந்து ஷட்கோம வருஷம் பண்ணுறான். அவனுக்கு அமுச்சு வச்சுருந்தேன் நான். அவன் பேச்சுலர் கும்பகோணத்தில் இருக்கான். பெரிய நாலேஜபிள் பர்சன், வேத பாடத்தெல்லாம் நடத்துகிறான். அவன் பார்த்த உடனே அடுத்த நாளும் பதில் வச்சுட்டான். மாமா இந்த காயத்ரி எந்திரம் எப்படி தெரியும்னு, உங்களுக்கு தெரியுமாம்மா அதுன்னா. ஸோ அதை கேட்ட உடனே அந்த ரமாலட்சுமனுக்கு கொள்ள சந்தோஷம். அது என்னென்னே தெரியாமல் வச்சுருந்தா சொல்லி நடுவில் ஓட்டை இருக்க என்ன சொல்லு அம்பா கேட்டேன் நான். அதை அடைச்சிட சொல்லு காயினை வச்சுருந்தேன். என்கிட்ட தங்க காயினே இருக்குமாம்மாண்ணா. ஸோ ஆச்சாரிய ஆற்று கூப்பிட்டு அந்த இது சுத்தம் பண்ணி பார்த்தா அவ்வளோ அழகாக தெரிகிறது. கீழே வந்து 7 குதிரைகளோட சூரியன் பவனி வரார். தெலுங்கு ரெட்டை சுற்றி இருக்கு அந்த எந்திரத்தை சுற்றி. ஷீ இஸ் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்டு. எதுக்கு சொல்கிறேன்னு, எப்பயோ ஒரு அந்த இந்த ப்ராப்ளம் சால்விங் நம்ம நினச்சிட்டே தெரிஞ்ச நீ தான் வெளியே காமிக்கிற காமிச்சிட்டா அவளுக்கு. ஸோ அந்த கோல்டு காயின் நடுவில் ப்ரெஸ் பண்ணி அந்த எந்திரத்தை சரி பண்ணி பூஜா கிரகத்தில் இருக்குது. அவள் ஆத்துக்காரர் நிறையா தினம் காயத்ரி நிறையா சொல்கிறாரா. அப்புறமா ஷி வாஸ் ரீகாலிங் இந்த மாதிரி எங்கள் மாமனார்லாம் இருக்கும்போது நிறைய சாஸ்திரிலாம் வருவா, நிறைய காயத்ரி சகஸ்ரநாமெல்லாம் படிப்பான் அந்த காலத்தில் அப்படின்னா. ஏன்னா அது காயத்ரி எந்திரம். ஆனால் இவ்வாறு சொல்லும்போது ஸ்ரீசக்கரம் மாமியார் ஸ்ரீசக்கரம் இருக்கா. அது ஸ்ரீசக்கரம் மட்டுமே இல்லை, ஷட்கோணமாக இருக்குது. என்னென்னே தெரியல யாருக்குமே. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் கவுண்ட்ஸு. ஹவு மச் இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் டேக்கிங். எனக்கு நிஜமாகவே அந்த எம் சரவணன் மதுரையில் பார்த்து இந்த அம்பாள் விக்கிரகத்தை பார்த்தோன்னே நானே ஆடி போயிட்டேன். சாதாரண மனுஷாக பண்ணவே முடியாது. முந்தின ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணாதான் அவளுக்கு அந்த மாதிரியெல்லாம் இது கிடைக்கும். என்ன சொல்கிறது, அதாவது நல்ல வியாபாரத்தில் நல்ல வெற்றி அடையலாம் எல்லாம் பண்ணலாம். பட் இதுக்கு இந்த இறை அனுபவம் ஒன்று இருக்குன்னா, ரெண்டாவது அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கும். நவராத்திரியில் எங்கள் வீட்டில் நல்லா பண்ணுவோம் சார் நாங்கன்றான். நான் திருப்பி சொல்கிறேன், அந்தனர் அல்லாதார் அவளே பண்ணும்போது நம்ம எவ்வளோ பண்ணோம் நாங்கள். ஆனால் இப்போ நான் சொன்னால் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாமல் இருக்கும். அந்தனர்கள் பண்ணுறதில்லை. எங்கள் பையன் பொதுவாக இருக்குன்றா. அதை நான் சொன்னால் கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக போகல அதில். ஏன்னா வந்து நம்ம அது பரமாச்சாரியார் தெய்வத்துங்கிற இதில் ஃபஸ்ட்டு ஒரு 10 சாப்டருக்குள்ளேயே வந்து தீத்துடுறார் அவர். இவன் வந்து பணம் அலைஞ்சிட்டு போகிறான், அதுங்க வேலைக்கு போகிறான்றா, சந்தியாவந்தனம் பண்ணுறதில்லை, பூஜை பண்ணுறதில்லை, என்னென்ன தெரியாதுன்றான், நெத்தி கெட்டுக்கிறது கிடையாது. அது மாதிரி கெட்டு குடிச்சவராக போட்டானே எழுதியிருக்கார் தெய்வத்தின் குரலில். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம விட்டு கொடுத்துட்டா அது பின்னாடி ப்ராப்ளத்தை தான் கொண்டு விடும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரும்போது திருப்பி நம்ம ஓட முடியாது. ஸோ அந்த பிகினிங் வி ஷுட் டூ தட். நான் பசங்க கூட சொல்லுவேன், நான் முதலே பிடிச்சி பண்ணணும். இப்போ இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது, கல்யாணமே ஆக மாட்டேன்றது. அது பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்போது எதனால் இதெல்லாம் நடக்குதுன்னா, நம்ம தெய்வத்து மேலே நம்பிக்கை இழந்துட்டோம். மந்திர ஜபம் பண்ணுறதில்லை, காயத்ரி பண்ணுறது கிடையாதுன்னு என் குருமாதாவே சொல்லுவாள். அட்லீஸ்ட் சந்தியாவந்தனா, அட்லீஸ்ட் நவக்கிரக கேசவாய் தர்ப்பணம் இருக்குது. நவக்கிரகத்துக்கு 9 தர்ப்பணம், கேசவாய் தர்ப்பணம் 12 வருது. ஸோ எல்லாம் சேர்த்து 20-25 இது. அப்புறம் திக்தேவதா மந்திரம்னு இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 32 காயத்ரி சொல்ல முடியாதான்னுவா. மடம் சொல்லி முடிச்சுட்டு காரில் போகும்போது சொல்லிட்டு போகலாமே. காரில் போகிறேன்றான், இங்கேருந்து ஈசிஆர் ரோடுக்கு போகிறவன் 1 ஹவர் 1.5 மணி நேரம் ஆகுதுன்றான். அப்போ அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகலாமே. ஆற்றுல லிமிட்டடாக பண்ணிட்டு மிச்ச மந்திரத்தை நம்ம ட்ராவல் பண்ணும்போது சொல்லலாம். அதில் சொல்லக்கூடாது யாரும் சொல்லவே இல்லை. என் குருமாதாவே நிறைய பேருக்கு இந்த மாதிரி மார்க்கெட்டிங்கில் இருக்கவாள்லாம் வருவாள், கொரட்டூருக்கு. அவளை சொல்லுவாள், அதாவது காரில் போகும்போது நம்ம அங்கேயும் விட முடியாது, மிச்சம் செய்ய முடியாது. ட்ராவலிங் போது மந்திரத்தை சொல்லலாம், அதையா சொல்லுங்கோன்னுவா. ஏன்னா காயத்ரி வந்து ஒரு அந்தணருக்கு சகோதரியாக இருக்கான்னு சொல்லப்படுறது. ஸோ அதனால தான் வந்து காக்கும் கடவுள் அவள். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் தேவதா அனுகிரகம்னு வரும். எனக்கு இவாளெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என் பிள்ளைகளை பிறக்கணும்னு வேண்டிப்பேன் நான். நிஜமாகவே கணேஷன் ஒரு பையன் இருக்கான்,
அவன் வந்து பிள்ளைவாழ் பையன், நாகர்கோவில் பிள்ளை மாதிரி இங்கே இருக்கான் பெங்களூரில். அவனை அப்படி சொல்கிறான், அங்காத்தில் அப்படி பூஜை பண்ணுவான், அப்படி பண்ணுவேன்றான். விருதுநகரில் அந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், இந்த பிரகாஷம் அந்த பையன் பிராணேஸ்வர். அவன் பிராமண பாஷையே பேசுகிறான், பேச்சுலர் பாய். அவள் வந்து பிரதோஷ பூஜையே பண்ணுறான், நாடார் வகுப்பு. எஸ் இமேஜின். நான் அவெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவள்லாம் அப்படி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ பண்ணணும் கேட்குறேன் நான். ஸோ வி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள். இது வந்து இந்த வீடியோ வந்து எல்லாரும் வகுப்புக்கிறது தான் சொல்கிறான். ஸோ நம்ம வந்து நம்ம நிலையை வசத்திட்டாதான் மனுஷா மதிப்பை. இல்லைன்னா இவன் பணம் அடிச்சுன்னு போயிருந்தா அதுக்கு முடிவே கிடையாது. ஏன்னா பரமாச்சாரியார் நிறைய பேர் சொல்கிறார், இது வந்து இட்ஸ் நாட் கனெக்டட் வித் டாப்பிக்கு, பட் ஸ்டில் யூ வாண்ட் டு டெல். பார்ல போய் எப்படி ஒருத்தர் சொல்கிறார், நான் இங்கேயே கேசட்லாம் எடுத்து போயிடுவேன் பெரியவா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அங்கே தான் தவசம் பண்ணுறேன்னார். அதுக்கு எல்லாம் எவ்வளோ செலவாகுன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி மந்திரம்லாம் அது வாங்கிட்டு போயிடுவான், நான் எல்லாத்தையும் இங்கே அதுக்கு பதிலாக அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கே பண்ணிட்டு போயிடலாமா 1 or 2 days. கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஆகுது. அது ஏன் பண்ணக்கூடாது? ஏன்னா பாரத பூமி தான் கர்ம பூமின்னு சொல்லியிருக்கு. ஏனி காரியங்கள் ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது இங்கே பண்ணாதான் பலிதம் ஆகும்னு சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதை துபாயில் வேறு, மஸ்கட்டில் இருங்க, அமெரிக்காவில் இருங்க, ஆப்பிரிக்காவில் இருங்க, ஆஸ்திரேலியாவில் வேங்க இருங்க, எவ்வளோ லட்சங்கள் டாலர்கள் சம்பாதிச்சாலும் பாரத பூமியில் வந்து பண்ணாதான் பலன் சொல்லியிருக்கு. எஸ்பெஷலி தேவ காரியமும் சரி, புத்திர காரியமும் சரி, இங்கே தான் பண்ணணும், அங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பலன் அந்த அளவுக்கு தெரியாது அங்கே போனால். ஏன்னா வந்து அங்கே அது வந்து போக பூமிகள் சொல்லிருக்கு. அமெரிக்காலாம் போக பூமி, போகங்களை அனுபவிக்கலாம். இப்போ இந்த தெய்வ சாநியத்தை அனுபவிக்கிறது இங்கே தான் வந்தான். இதை சொல்லி இந்த 3 விதமான தீட்சைகள் அகைன் ரிப்பீட்: நயன தீட்சை, குக்குட தீட்சை, கமட தீட்சை சொல்லியிருக்கு. இந்த தீட்சையை பற்றி இப்போ தேங்க்ஸ் டு ரமா லக்ஷ்மணனுக்கும் எம் சரவணனுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் ஃபார் ஓப்பனிங் மை ஐஸ் ஆன் திஸ் சப்ஜெக்ட். இன்றைக்கி 2 பேருமே மேட்டர் ஆஃப் 10 minutes கேப்பில் பேசிட்டான்ட்டாவ. சரி, இந்த டாப்பிக்கே நல்ல யூஸ்ஃபுல் டாப்பிக்காக இருந்தது. ஐ தாட் ஐ கேன் கன்வே டு யூ. இதோடு நான் அதனுடைய 197வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன்.